மேசராசி என்பர்கள் எப்பவுமே தோக்குறவங்க கிடையாது. வெற்றிக்கு போகிற அந்த ஷார்ட்கட் மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். அந்த ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமுடைய ஒரு ராசி அப்படின்னு இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா தைரியமான ஒரு நபர்கள், அதிகமாக உழைப்பை போடக்கூடிய ஒரு நபர்கள், எல்லாருக்காகவும் வாதிடக்கூடியவங்க, மற்றவுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த மேசராசி என்பர்களை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லலாம். நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னோம்னா, இல்லைப்பா இன்றைக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு யோசிக்காமல் இறங்கிட்டு, அடடா இதை கொஞ்சம் யோசிச்சு இறங்கியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாராவது உங்களை குறைச்சி மதிப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராக்கெட் பறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது தரையில் தான் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த முன்னாடி போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி என்பர்களுடைய கோபம் அப்படிங்கிறது வைஃபை மாதிரி சீக்கிரமாக கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலே டிஸ்கனெக்டும் ஆகிடும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த அன்பை வெளிப்படையாக காட்டுறது ஒரு கோபமாக தான் காமிப்பாங்க. நான் பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நீ பாதுகாப்பாக இருக்கலை அப்படின்னா அந்த இடத்துல கோபப்படக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. அபாயண்டா போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த பக்கம் இந்த பிரச்சனை இருக்குது இதனால் போகாத அப்படின்னு விளக்கமாக சொல்ல மாட்டாங்க. அந்த பக்கம் டேஞ்சர் போகாத அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதை நீ மீண்டும் போகும்போது தான் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். ஒரு சில டென்ஷன் வரும். அதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் ஒரு 2-3 பேர்த்தோட பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல ஒரு மேசராசி அப்படிங்கிறதுனால வீட்டில் ஒரு கடைசி பிள்ளையாக பிறந்தால் கூட அந்த குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு முதல் பிள்ளை மாதிரி எல்லா விஷயத்தையும் ஏற்று அந்த பொறுப்பான ஒரு பிள்ளையாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, பொதுவாக அந்த மேசராசிக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க, யாருடைய உதவி அதிகமாக கிடைக்கும், இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும், இவங்களுக்கு பெரும்பாலும் எந்த ராசிக்காரங்களாம் நண்பர்களாக இருப்பாங்க, எந்த ராசிக்காரங்களாம் இவங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் ஒரு அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு, உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு நெய்வேத்தியமாக ஒரு சக்கரை பொங்கலோ அல்லது ஒரு பிரசாதமோ படைச்சிடுவாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் ஆகஸ்ட் அப்படிங்கிறத விட ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கும் அம்மன் தெய்வமாக இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு சக்கரை பொங்கல் பிரசாதமாக செஞ்சு ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுத்துடுவாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசி அப்படின்னாவே நல்ல ஒரு டேலண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிகள்லேயே முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இங்கே ஆங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆதிக்கமாக இருக்கிறதுனால இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப துணிச்சலானவங்க. இயல்பாகவே இவங்ககிட்ட வேகம் இருக்கும், தலைமைத்துவம் இருக்கும், நேர்மையான பண்பு அதிகமாக இந்த மேசராசி என்பர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசியில் சூரியன் உச்சமாக கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். அதே நேரத்தில் சூரியனை ஒரு சில டைமில் மேகமூட்டங்கள் மறைக்கலாம். ஆனால் எங்கேயுமே சூரியனை யாராலையும் அந்த வெளிச்சத்தை மறைக்க முடியாது. அதுபோல தான் இந்த மேசராசி என்பர்களும் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சின்ன சின்ன மேகமூட்டங்கள் மறைந்தாலும் கூட இவங்களுடைய டேலண்ட்டை யாருமே அந்த வெளிச்சத்தை யாராலையுமே மறைக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து உடைய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று அவசர முடிவு மட்டும் இவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவசரமாக முடிவு எடுக்கிறத விட கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்திங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி அன்பர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம உண்மையாக இருக்கியா உனக்கு பக்கபலமாக இருக்கேன், நியாயமாக இருக்கியா உனக்கு பக்கபலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. அநியாயத்தை பார்த்தாங்க அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துலேயே பொங்கி எழுவாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாராவது உதவி
உதவின்னு கேட்டுட்டாங்க உடனடியாக அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கோபம் வராது. இந்த அளவு கோபம் வந்துருச்சு அப்படின்னா மற்றவங்களால தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு கோபப்படக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மேசராசிக்கு யாரெல்லாம் நண்பர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னா சிம்ம ராசி, தனுசு ராசி. ஏன்னா இந்த 2 ராசியும் வந்து அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. இவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். அதோட கூட மிதுனமும் கும்பமும் கூட நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு நட்புணர்வு உள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க கூட ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ அல்லது கூட்டாக ஏதாவது சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தொழில் செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரலாம். பொருளாதாரத்தில் கூட ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்ற ராசிக்காரங்களாம் கொஞ்சம் செட் ஆக மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கட்டாயம் மற்ற ராசிக்காரங்களாம் கொஞ்சம் செட் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடோ சின்ன சின்ன இடைஞ்சல்களோ வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேசராசி அப்படின்னாவே தாய் மீது ஒரு அதீத பற்றுடைய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான மேசராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா தாய் தந்தையாரோ ரொம்ப மதிப்பாங்க. அவங்களுடைய அன்பு ஆதரவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் பெருசாக ஆக பார்த்திங்கன்னா வாழ்க்கையை ஒவ்வொரு இடத்துலையும் உணரும் போது நம்மளுடைய தாய் தந்தையார் தான் உலகம் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்களாம் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பெரும்பாலும் உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் கோச்சார் ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் கரெக்டாக சொல்ல முடியும். இது வந்து பொதுவான பலன்கள் தான். பொதுவாக மேசராசிக்கு பார்த்திங்கன்னா தாய்மாமன் வழி உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப பக்கபலமாகவும் ரொம்ப உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வேலை தொழிலெலாம் கூட இந்த தாய்மாமன் வழியில் தான் ஏதாவது ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும் இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அவங்களுடைய தசாபதிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும். இருந்தாலும் பெரும்பாலான நபர்களுக்கு பார்த்திங்கன்னா தாய்மாமன் வழி உறவுகளால் ஏதாவது ஒரு உதவியோ அவங்களுடைய அன்பு ஆதரவு எப்போவுமே மேசராசிக்கு கொஞ்சம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி அப்படின்னாவே நல்ல ஒரு சுறுசுறுப்பான ராசி, துணிச்சல் அதிகம் உள்ள ஒரு ராசி. இவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது நல்ல சிறப்பாக அமையும். பெரும்பாலும் சட்ட சம்பந்தமான தொழில் இவங்களுக்கு அருமையாக அமையும். இராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, விளையாட்டு, கட்டுமானத்துறை, மெக்கானிக் சார்ந்த சிவில் இன்ஜினியரிங் தொழில், சுயமாக தொழில் தொடங்குறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி பாதுகாப்பு சேவை உள்ள ஒரு தொழில் எல்லாமே இவங்களுக்கு நல்லா அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உடற்பயிற்சி, ஜிம்மு, விளையாட்டு பயிற்சி நிலையம் வைக்கிறது, இந்த மாதிரி சொந்த தொழில்களும் இந்த மேசராசிக்கு அருமையாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தொழில் செஞ்சாங்கன்னா மேசராசி என்பர்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி என்பர்கள் பணம் சம்பாதிக்கிறத விட ரொம்ப திறமையாக செயல்படக்கூடியவங்க. அந்த செலவை திட்டமிட்டு செலவு செய்வாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். செலவு வந்து ஆடம்பரமாக செலவு செய்ய மாட்டாங்க. சேமிக்கிற பழக்கம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பெரிய செல்வந்தராகக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி தான் அந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை துணையை ரொம்ப நேசிப்பாங்க அந்த மேசராசி என்பர்கள். சில நேரங்களில் கொஞ்சம் பிடிவாதமாக தெரிந்தாலும் கூட கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட வாழ்க்கை துணையை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசினாங்களாவே வாழ்க்கை துறைக்கிட்ட அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு மேசராசி என்பவர்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, ரத்த அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனை, உடல் சூடு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் இவங்களுக்கு வர்றதுக்கான கொஞ்சம் சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத மேசராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. தினமுமே நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க, அதிகப்படியான நீர் குடிங்க, அதே நேரத்தில் தியான பயிற்சி, யோகா பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தான் ஜூலை மாதம் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஆகஸ்ட் மாதம் பிறந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விபரீத ராஜயோகம் ஏற்பட போது தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த மேசராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜூலை 27ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்கரகமாக இருக்கிறதுனால
ஏற்கனவே நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் கொஞ்சம் இருக்கிறதுனால, விரயச்சனியான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால, சனி வக்கரமாக இருக்கும்போது மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மந்த நிலை கொஞ்சம் மாறும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ஏன்னா சனியோட தாக்கம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். இந்த வக்கரக காலத்தில் அது எல்லாமே கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். நீ இவ்வளோ சோம்பேறித்தனம் போதும், நீ ரெஸ்ட் எடுத்தது போதும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பி அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறார். இந்த காலகட்டம் நம்மளுடைய மேசராசிக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகம் பெற்று இருக்கிறதுனால புத்துணர்வு அதிகமாகும். 5 யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சூரியனோடு புதன் சேரும்போது புத ஆதித்ய யோகமும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 8க்குரியவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் 1க்கு 2 முறை யோசிச்சு இறங்க. ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்குலாம் சிகிச்சை மூலிமா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த மேசராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே தீரும். வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களிலுமே நல்ல ஒரு ஏற்றத்தையே எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நகை பத்திரம் போடுற விஷயங்கள்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் நகையை அடமானம் வச்சுட்டு எப்படா அதை மீட்கிறது, கடனில் ரொம்ப மூழ்கி போயிருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்த மேசராசி என்பர்களுக்கு அதெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பூமி சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடாக இருந்தது. ஒரு சிலர்லாம் நிலம் வாங்கியிருப்பீங்க, அது கரை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். டாக்குமெண்ட்டில் சின்ன சின்ன வில்லங்கங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். சூரிய பகவானை மட்டும் தினமுமே வழிபடுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஏதாவது பணத்தை ஒரு சிலர்லாம் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பண விஷயத்தில் இந்த மேசராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். லட்சுமி குபேர யோகம் ஏற்பட போகுது இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி லட்சுமி குபேர யோகம் ஏற்படுறதுனால பணம் நல்லா சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணம் வரவில் எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புதுசாக கடை திறங்குவீங்க, கார் வாங்குவீங்க, பெரிய முதலீடு செய்கிறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதுவும் புது நபர்கள் மூலிமா ஏதாவது பெருசாக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது. உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் செய்யலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முன்ஜாமீன் போடுறத நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த முன்ஜாமீன் போட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சனீஸ்வரர் லோகத்தையே தினந்தோறும் ஜெபிப்பது, அதே நேரத்தில் காகத்துக்கு சாதம் வைப்பது, இது எல்லாமே நம்மளுடைய மேசராசிக்கு ரொம்ப நல்லது. இந்த மேசராசி என்பர்கள் ஐயப்பன், ஆஞ்சநேயர் இதெல்லாம் வழிபடுறது ரொம்ப நல்லது. சகல விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே நேரத்தில் சனீஸ்வரருக்கு சனிக்கிழமையில் ஒரு எள் தீபம் போட்டு வழிபடுறது, இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.